Hey guys, welcome back. இந்த வீடியோவில் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆட்டோ என்கோடர் யூஸ் கேசஸ் பற்றிலாம் பார்த்தோம். எப்படி ஆட்டோ என்கோடர் வச்சு அன்சூப்பர்வைஸ் ப்ரீ ட்ரைனிங், எப்படி ஆட்டோ என்கோடர் வச்சு எப்படி நம்ம ஃப்ராட் டிடெக்ஷன் பண்ணலாம், அனாமலி டிடெக்ஷன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடரை பற்றி பார்ப்போம். வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் வச்சு நீங்கள் வந்து புது சிந்தட்டிக் டேட்டா ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு புது இமேஜ் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் மாதிரியே வேறு இமேஜஸ் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்ணிங்கன்னா வேறு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒரு பொயம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி ஒரு புது பொயமாக உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டிவ் மாடல் எது? இப்போது நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோம், ஜெமினி யூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ அதே மாதிரியே இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிடையாது, பட் திஸ் இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டிவ் மாடல். அந்த ChatGPT அதுவுமே வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல் தான், பட் இதுவுமே ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த வேரியேஷனல் ஆட்டோ என்கோடருக்கு பல யூஸ் கேசஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனி வந்து ட்ரக் டிஸ்கவரி பற்றி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த ட்ரக் டிஸ்கவரிக்கு வந்து வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து புது டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நாம் இந்த வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் யூஸ் பண்ணி எப்படி புது டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது, வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி வெனிலா ஆட்டோ என்கோடர் பற்றி தெரியணும். வெனிலா ஆட்டோ என்கோடர் ஒரு நார்மல் ஆட்டோ என்கோடர், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் கிளியராக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் புரியும். ஸோ வெனிலா ஆட்டோ என்கோடர் பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட் ஆட்டோ என்கோடர் வீடியோலேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஜஸ்ட் டு கிவ் யூ அ ஸ்மால் ரீகேப். ஸோ வெனிலா ஆட்டோ என்கோடரில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பாஸ் பண்ணுறீங்க, இன்புட் டேட்டா. அந்த இன்புட் டேட்டா என்கோடருக்கு பாஸ் பண்ணுறீங்க. அந்த என்கோடர் வந்து அந்த இன்புட் டேட்டாவை வந்து ஸ்மாலர் டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ஒரு லாட்டன் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணுது. திஸ் இஸ் அ ஸ்மாலர் டைமென்ஷன் தான் லாட்டன் ஸ்பேஸ். இந்த லாட்டன் ஸ்பேஸை வந்து டீகோடர் இன்புட்டாக வாங்கி ஒரு புது டேட்டா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் என்ன இன்புட்டாக பாஸ் பண்ணீங்களோ அந்த இன்புட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணும் டீகோடர் பை யூஸிங் லாட்டன் ஸ்பேஸ் ஆஸ் த இன்புட். ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் டேட்டா வந்து இன்புட் டேட்டாக்கு ரொம்ப ஈக்குவலண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் எரர் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரர். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரரை வந்து நம்ம மீன் ஸ்கொயர்ட் எரர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ட்ரெயின் பண்ணும்போது. ஸோ இதுதான் வெனிலா ஆட்டோ என்கோடர். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இந்த லாட்டன் ஸ்பேஸ் ஆஃப் வெனிலா ஆட்டோ என்கோடர். அந்த லாட்டன் ஸ்பேஸ்ன்னு சொன்ன தெரியுமா, அந்த லாட்டன் ஸ்பேஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இமேஜ் நம்ம எடுத்துப்போம். 3 இமேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் இமேஜ் பாஸ் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜ் பாஸ் பண்ணும்போது நம்மளோட லாட்டன் ஸ்பேஸில் என்ன கிடைக்கும்னா ஒரு லாட்டன் வெக்டார் கிடைக்கும். அந்த லாட்டன் வெக்டாரை தான் வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அரேல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாட்டன் வெக்டார் வந்து ரேண்டமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு புது இன்புட் அனுப்பும் போதும் அந்த இன்புட் வந்து என்கோட் ஆகி ஒரு லாட்டன் வெக்டாராக ஸ்டோர் ஆகும். அதாவது நாட் ஸ்டோர் ஆகாது, பட் லாட்டன் வெக்டாராக கன்வெர்ட் ஆகும் என்கோட் ஆகி, ரைட்? அதே மாதிரி இமேஜ் 2 அனுப்பும் போது வேறு ஒரு லாட்டன் வெக்டார் வந்து கிரியேட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இமேஜ் 3க்கு வந்து 3 அனுப்பும்போது ஒரு புது லாட்டன் வெக்டார் கிரியேட் ஆகுது. ஸோ இது மூலமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இன் ஆட்டோ என்கோடர் என்கோட்ஸ் அண்ட் இமேஜ் இன்டு அ லாட்டன் வெக்டார். அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கான அப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், ஓகே நம்மக்கிட்ட ஒரு லாட்டன் வெக்டார் கிடச்சிருச்சுன்னா அந்த லாட்டன் வெக்டாரை தான் வந்து அகைன் வந்து இந்த டீகோடர் வந்து மேப் பண்ணுது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இமேஜா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அதாவது லாட்டன் வெக்டார் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது லாட்டன் வெக்டாரை வந்து டீகோடர் வந்து அப்படியே நம்ம இன்புட் இமேஜ் வந்து மேப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே மேப் பண்ணாது கண்டிப்பாக. ஸோ அப்படியே மேப் பண்ணால் நீங்கள் புது இமேஜ் அனுப்பும் போது டீகோடருக்கு வந்து மேப் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. எரர் வந்து கம்ப்ளீட்டாக 0ன்னு வரும். ஸோ நீங்கள் என்ன, சப்போஸ் அப்படி மேப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணுறதே வேஸ்ட். நம்ம சிம்பிளாக ஒரு ஹேஷ் மேப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மேப் பண்ணிடலாம். பட் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, லாட்டன் ஸ்பேஸை யூஸ் பண்ணி டீகோடர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. பேசிக்காக அந்த ஜென்ரலைசேஷன் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுது. நிறைய இமேஜ் மேலே ட்ரெயின் ஆகுது. ஸோ நிறைய இமேஜோட ஃபீச்சர்ஸை வந்து லேர்ன் பண்ணி அது வந்து அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஜென்ரலைசேஷன் ஃபீச்சரை வந்து இந்த டீகோடர் லேர்ன் பண்ணி அந்த லாட்டன் வெக்டரை வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ பேசிக்காக தெர் இஸ் அ லேர்னிங் விச் இஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் நாட் அ 1-to-1 மேப்பிங். அதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீகேப் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. இமேஜை பாஸ் பண்ணும்போது என்கோடர் வந்து லாட்டன் வெக்டாரை வந்து கன்வெர்ட் பண்ணுது. அந்த லாட்டன் வெக்டார் வந்து டீகோடருக்கு போய் டீகோடர் வந்து அந்த லாட்டன் வெக்டாரை யூஸ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது இமேஜை, ரைட்? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் இது வரைக்கும். இப்போது லெட்ஸ் கோ டு வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர். வேரியேஷனல் ஆட்டோ என்கோடரில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் நினைக்கிறேன். இப்போது இங்கே டிட்டர்மினிஸ்டிக்னு நான் எழுதியிருக்கேன் தெரியுமா, இந்த இந்த லாட்டன் வெக்டர் பக்கத்தில் டிட்டர்மினிஸ்டிக்னு எழுதியிருக்கேன். டிட்டர்மினிஸ்டிக் மீனிங் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இமேஜ் ஒன் வந்து ஒரு டாக் இமேஜ்னு வச்சுப்போம், ரைட், டாக் இமேஜ். இந்த டாக் இமேஜை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணப்போ நீங்கள் அனுப்புகிறீங்க. அப்புறம் அகைன் வந்து இந்த சேம் டாக் இமேஜை நீங்கள் அனுப்பும்போது லாட்டன் வெக்டர் வந்து சேமாக தான் இருக்கும், லாட்டன் வெக்டர் வந்து மாறாது, ரைட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அனுப்பும் போது லாட்டன் வெக்டர் ஒரே லாட்டன் வெக்டர் தான் கிடைக்கும். செகண்ட் டைம் இதே சேம் இமேஜ் அனுப்புனீங்கன்னா அதே லாட்டன் வெக்டர் தான் கிடைக்கும். ஸோ அதனால இது டிட்டர்மினிஸ்டிக், அதாவது இது ரேண்டமாக மாறாது. பட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து ஃபஸ்ட் டைம் அனுப்பும் போதும் சரி, செகண்ட் டைம் அனுப்பும் போதும் சரி, தேர்ட் டைம் அனுப்பும் போதும் சரி, n டைம்ஸ் அனுப்பினாலும் அந்த லாட்டன்ட் வெக்டர் வந்து சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இமேஜஸுக்குமே. ஸோ இதுதான் அதனால வந்து ஆட்டோ என்கோடர் வந்து ஒரு டிட்டர்மினிஸ்டிக் மாடல், வெனிலா ஆட்டோ என்கோடர் ஒரு டிட்டர்மினிஸ்டிக் மாடல் பேசிக்காக. ஆனால் இப்போ நம்ம புதுசாக டேட்டா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு டிட்டர்மினிஸ்டிக் மாடல் இருந்தால் நம்மளால் புது டேட்டா ஜென்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம ஆட்டோ என்கோடர் ஆர்கிடெக்சர் நம்மளுக்கே தெரியும். இப்போது என்கோடர் அது வந்து என்கோடர் வந்து கன்வெர்ட்ஸ் டு லாட்டன்ட் ஸ்பேஸ் லாட்டன் வெக்டரை யூஸ் பண்ணி டீகோடர் வந்து புது பட் அந்த இன்புட் டேட்டாவே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இங்கே வந்து ஒரு வேரியபிலிட்டியே இல்லை, இங்கே ஒரு ரேண்டம்னஸே இல்லை. பேசிக்காக இந்த ரேண்டம்னஸை கொண்டு வரதுக்கு தான் வந்து வேரியேஷன் ஆட்டோ என்கோடர், அதுதான் வந்து ரேண்டம்னஸை தான் வேரியேஷன் ஆட்டோ என்கோடர் கொண்டு வர போகுது, ரைட். ஸோ இது எப்படி பண்ணலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ரைட். ஸோ நம்மக்கிட்ட வேரியேஷன் ஆட்டோ என்கோடர் என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட ஒரு இன்புட் இருக்குது. அந்த இன்புட்டை வந்து என்ன பண்ணோம்னா, இன்புட்டை வந்து என்கோடர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கன்வெர்ட்டிங் இட் டு லாட்டன் வெக்டர் மியூ வரும். மியூ இஸ் நத்திங் பட் த மீன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மியூவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தரும், ரைட். மியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியலனா சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தரும். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பேசிக்காக வெக்டர், மீன் வெக்டர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெக்டர், ரைட். இப்போ எப்படி நம்ம லாட்டன் வெக்டரை பார்த்தோமோ அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் லாட்டன் வெக்டர், மீன் வெக்டர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெக்டர் வந்து என்கோடர் தரும். இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து there is something called reparameterization ட்ரிக். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லாட்டன் வெக்டர் கிரியேட் பண்ணுவோம். நாமளே ஒரு லாட்டன் வெக்டர் கிரியேட் பண்ணுவோம். இந்த லாட்டன் வெக்டரை தான் நம்ம வந்து டீகோடருக்கு பாஸ் பண்ணி, இந்த டீகோடர் வந்து எப்பயும் போல் இந்த லாட்டன் வெக்டரை யூஸ் பண்ணி இந்த லாட்டன் வெக்டர் யூஸ் பண்ணி இந்த இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் வந்து வேரியேஷன் ஆட்டோ என்கோடர் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். நம்ம மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாட் ஹேப்பன்ஸ் இன் லாட்டன் ஸ்பேஸ் இன் வேரியேஷன் ஆட்டோ என்கோடர் பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் encoder encoding the input into a latent vector, the encoder encodes input into mean and standard deviation vector, right. mean அப்புறம் standard deviation vector வந்து கன்வெர்ட் பண்ணும். நான் உங்ககிட்ட ஒரு இமேஜ் 1 இருக்குது. ஸோ இமேஜ் 1ஓட அவுட்புட் பாருங்கள், இமேஜ் 1ஓட என்கோடர் அவுட்புட் பாருங்கள். பேசிக்காக மியூ அப்புறம் சிக்மா கிடைக்குது, ரைட். அப்புறம் இமேஜ் 2 பாருங்கள், இமேஜ் 2க்குமே வந்து ஒரு மீன் வெக்டார் கிடைக்குது, அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெக்டார் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நார்மல் ஆட்டோ என்கோடரில் வந்து உங்களுக்கு லாட்டன் வெக்டாரே கிடச்சிருச்சு. பட் ஆனால் இங்கே வந்து VAEயில் வந்து யூஆர் ஒன்லி கெட்டிங் மீன் வெக்டார் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெக்டார். இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக நீங்கள் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன கவனிக்கணும்னா, இங்கே வந்து நான் வெக்டாரோட சைஸ் வந்து எல்லா இடத்துலையும் 2 டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் வெக்டார் சைஸ் வந்து 2ஆக இருக்காது, இட் வில் பி மல்டி டைமென்ஷனல். நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஆட்டோ என்கோடர் வந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சேன். அந்த வீடியோவில் நம்மளுக்கு கிடைச்ச லாட்டன் வெக்டரோட சைஸ் என்னன்னா 8192, பேசிக்காக 8192 டைமென்ஷன் இருந்துச்சு. இங்கே வந்து நான் 2 டைமென்ஷன் நான் காமிச்சிருக்கேன் ஃபார் சிம்பிளிசிட்டி. பட் ஆனால் நிறைய டைமென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ வாட் டு டூ வித் மியூ அண்ட் சிக்மா. மியூ சிக்மா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ரீபாராமீட்டரைசேஷன் ட்ரிக். இதை வச்சு தான் நம்ம வந்து லாட்டன் வெக்டரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த Z இருக்குது தெரியுமா, இந்த லாட்டன் வெக்டர் அதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். கிரியேட் அ லாட்டன் வெக்டர் Z யூசிங் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரீபாராமீட்டரைசேஷன் ட்ரிக். இந்த ஃபார்முலா தான். ஸோ Z ஈக்குவல் டு மீன் இன்டூ சிக்மா இன்டூ எப்சிலான், பேசிக்காக, ரைட். எப்சிலானுங்கிறது திஸ் இஸ் அ வேல்யூ விச் we will pick from normal distribution. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி எல்லாருக்கும் என்னன்னு தெரியும் நம்புறேன். ஸோ பேசிக்காக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், ஸோ லெட் மீ ட்ரா திஸ் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட். இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலே வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டில் வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து சப்போஸ் மீன் வந்து 0வாக இருந்து, அப்புறம் வேரியன்ஸ் வந்து, ரைட், வேரியன்ஸ் வந்து
ஒன்றா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? வேரியன்ஸ் வந்து ஒன்றா இருக்கும், அப்புறம் மீன் வந்து 0 வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு தட் இஸ் பேசிக்கலி கால்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த எப்சிலானுங்கிற வேல்யூ என்னன்னா, இந்த நம்மக்கிட்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது தெரியுமா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு வேல்யூ நம்ம பிக் பண்ணுவோம். பேசிக்காக ஒரு வெக்டார் நம்ம பிக் பண்ணுவோம், ஒரு வேல்யூ பிக் பண்ணுவோம். டிபெண்டிங் ஆன் அப்பான் த சைஸ் ஆஃப் த மீன் வெக்டார் அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெக்டார், நம்ம வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்சிலான் வெக்டார் நம்ம பிக் பண்ணுவோம் பேசிக்காக. ஸோ அதுதான் வந்து எப்சிலான். ஸோ பாருங்கள், எப்சிலான் இஸ் டேக்கன் ஃப்ரம் அ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0. நீங்கள் முக்கியமாக இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பாயிண்ட், this is just a simple mathematics. Any linear transformation of a Gaussian random variable is still a Gaussian. பேசிக்காக இந்த ரீபாராமெட்ரைசேஷன் ட்ரிக்ஸ் ஒன்று தெரியுமா, இந்த லாட்டன் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கிறோம் மீன் ப்ளஸ் சிக்மா இன்டூ எப்சிலான். ஸோ இங்கே வந்து எப்சிலானுங்கிறது வந்து எப்சிலான் இஸ் பிக்ட் ஃப்ரம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வேல்யூஸ் பிக் பண்ணி இந்த மீன் சிக்மாவுக்கு வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணும்போது மீன் ப்ளஸ் சிக்மா இன்டூ எப்சிலான். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, மீன் வந்து mean is getting added and sigma times வந்து shift ஆகுது பேசிக்காக அந்த சேம் Gaussian distribution தான். ஸோ any Gaussian value you add to linear function, that function also becomes a Gaussian distribution. ஸோ அதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள், any linear transformation of Gaussian random variable is still a Gaussian. ஸோ நம்ம இப்படி ஆட் பண்ணும்போது இந்த நம்மளுக்கு கிடைக்கிறது தெரியுமா, இந்த ஜெட்டுங்கிற இந்த ஒரு லாட்டன்ட் வெக்டார். இந்த லாட்டன்ட் வெக்டாரோட ஸ்பேஸ் வந்து this will be a Gaussian distribution பேசிக்காக, ரைட்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது லெட்ஸ் இது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், என்ன இந்த ரீபாராமெட்ரைசேஷன் இருக்குது, என்ன காஷியன், ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மீன் சிக்மா, இந்த எப்படி லாட்டன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வந்து இப்போ பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ லெட்ஸ் கன்சிடர் உங்ககிட்ட இருக்க மீன் வெக்டார் வந்து இது 2, 1 இருக்குது, -1 இருக்குது. சிக்மா வெக்டார் வந்து 0.5, 0.2 இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா அஷ்யூம் பண்ணிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ரீபாராமெட்ரைசேஷன் ட்ரிக் ஆர் லாட்டன்ட் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், லாட்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறது வந்து மீன் ப்ளஸ் சிக்மா இன்ட்டு எப்சிலான். அண்ட் எப்சிலானுங்கிற இந்த வேல்யூ வந்து வி ஆர் பிக்கிங் ஃப்ரம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம பிக் பண்ணுவோம். ஸோ பிக் பண்ண வேல்யூஸ் வந்து லெட்ஸ் அஷ்யூம் 0.2 அப்புறம் -1.1. இது வந்து ரேண்டமாக இருக்கும், இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. இந்த எப்சிலான் இங்கே வந்து ரேண்டமாக இருக்கும், ஒவ்வொரு டைம் நீங்கள் பிக் பண்ணும்போது ரேண்டமாக கிடைக்கும் வேல்யூஸ், ரைட்? ஸோ ஏன் வந்து இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது, பிகாஸ் உங்களோட மீன் வெக்டார் சிக்மா வெக்டாரோட டைமென்ஷன் வந்து 2. அதே மாதிரி அதனால இங்கே வந்து எப்சிலானுமே வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷனுக்கு நம்ம இப்போது அப்ளை பண்ணுவோம் ஃபார்முலாவை. ஃபஸ்ட் டைமென்ஷன் அது மீன் வந்து 2, சிக்மா வந்து 0.5. ஸோ இந்த ஃபஸ்ட் டைமென்ஷன் அப்ளை பண்ணும்போது 2 ப்ளஸ், அதாவது இந்த ஃபார்முலா மீன் ப்ளஸ் சிக்மா இன்ட்டு எப்சிலான். ஸோ 2 + 2ங்கிறது வந்து மீன் ப்ளஸ் சிக்மா இஸ் 0.5 இன்ட்டு ஃபஸ்ட் டைமென்ஷனில் இருக்கிற எப்சிலான் 0.2 இன்ட்டு 0.2 பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2.1 கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் டைமென்ஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். செகண்ட் டைமென்ஷன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1 ப்ளஸ் செகண்ட் டைமென்ஷனில் இருக்கிற சிக்மா இஸ் 0.2 ப்ளஸ் சிக்மா விச் இஸ் 0.2 இன்ட்டு எப்சிலானில் செகண்ட் டைமென்ஷனில் இருக்கிற வேல்யூ -1.1. ஸோ இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் -1.22. ஸோ ஃபைனல் லாட்டன் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூஸுமே 2.1 அப்புறம் -1.22. ஸோ because we add a random noise epsilon, we can sample different z vectors at each time. பேசிக்காக நான் சொன்ன மாதிரி இந்த எப்சிலானுங்கிறது வந்து ஒரு ரேண்டமாக நம்ம பிக் பண்ணுறோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலயமா. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் எப்சிலான் பிக் பண்ணும்போது வேறு வேல்யூஸ் இருக்கும். ஸோ வேறு வேல்யூஸ் இருந்தால் நீங்கள் வந்து வேறு லாட்டன் வெக்டார் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ இது வந்து ஒரு கோர் கான்செப்ட் வேரியேஷனல் ஆட்டோஎன்கோடரோட. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு கிடச்ச அந்த லாட்டன் வெக்டார் இருக்குது தெரியுமா, 2.1, -1.22. These samples are close to the mean. So mean, நம்மளோட மீன் என்னது, மீன் இஸ் this value பேசிக்கா, this one 2.0 அப்புறம் -1. ஸோ இதுதான் மீன். ஸோ மீனுக்கு க்ளோஸாக இருக்குது பாருங்கள், இந்த மீனுக்கு க்ளோஸாக இருக்குது பாருங்கள். பேசிக்கா லாட்டன் வெக்டார் இஸ் க்ளோஸ் டு மீன், ரைட்? ஸோ இது மூலமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பட் நாட் ஐடென்டிக்கல், க்ளோஸ் டு மீன் பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி மீன். They form a cloud of latent points around the mean. This is why latent space is probabilistic and smooth. We are able to generate synthetic data because we are picking values around the mean, not exactly the mean which was generated by encoder. Because of this variation we are able to generate new data. பேசிக்காக நம்ம இந்த எப்சிலான் யூஸ் பண்ணி நம்ம ரேண்டமாக வந்து ரேண்டம் வேல்யூஸ் பிக் பண்ணுறோம் யூஸிங் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது எப்சிலானை யூஸ் பண்ணி அகைன் வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரீபாராமெட்ரைசேஷன் ட்ரிக். இந்த ரீபாராமெட்ரைசேஷன் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நம்ம புது லாட்டன் வெக்டர் ஜென்ரேட் பண்ணுறோம்.
இந்த புது லேட்டன் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் வெக்டாரில் இருக்கிற வேல்யூஸ் வந்து தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீன். ஸோ க்ளோஸ் டு மீனாக இருக்கிறதுனால ஆல்தோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி மீன், இட்ஸ் க்ளோஸ் டு மீன், we are actually kind of picking samples which is very close to mean, picking new data point which is close to mean. அதனால நம்ம இந்த லேட்டன் வெக்டார் வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண தெரியுமா ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கு அந்த இமேஜ் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்டில் there will be some variation. ஸோ அதுதான் வந்து இங்கே கோர் கான்செப்ட். இந்த ரேண்டம்னஸ் எப்படி இங்கே அப்ளை ஆகுது இந்த வேரியேஷன் ஆட்டோ என்கோடரில் அப்படின்னா பை யூஸிங் எப்சிலான், ரைட்? எப்சிலான் விச் இஸ் அகெயின் அ காஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எப்சிலான் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், மீன் சிக்மாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம புது லேட்டன் வெக்டர் ஜென்ரேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இன்ட்யூஷன் பாருங்கள், சிம்பிள். இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோமோ அதை தான் வந்து இங்கே அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் வித் அ சிம்பிள் காஷன் எப்சிலான், ஸ்ட்ரெச் இட் பை சிக்மா. பேசிக்காக ரீபாராமீட்டரைசேஷன் ட்ரிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சிக்மா ஸ்ப்ரெட் இட் பை சிக்மா, அதாவது இந்த சிக்மா இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன். பேசிக்காக டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் இந்த ஒரு டயக்ராம் பார்த்து தெரியுமா, இந்த பெல் ஷேப் கர்வ். ஸோ இந்த பெல் ஷேப் கர்வில் இந்த ஒரு இது இருக்குது தெரியுமா, திஸ் திங், இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும், பேசிக்காக ஸ்ட்ரெச் ஆகும் பை ஹவு மச், பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்புறம் ஷிஃப்டட் பை மியூங்கிறது மீன். பேசிக்காக இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இனிஷியலாக வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சென்டர் வந்து 0வாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ் வந்து 1ஆக இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெச்சஸ் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ஷிஃப்ட்ஸ் பை மியூ. அதே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 0லேருந்து மியூக்கு வந்து மாறிடும். ஸோ ஷிஃப்ட் பை மியூ கண்ட்ரோல்ஸ் த சென்டர். ரிசல்ட் இஸ் ஸ்டில் அ காஷன், ஜஸ்ட் மூவ்ட் அண்ட் ஸ்கேல்டு, ரைட்? ஸோ அதனால தான் வந்து நம்ம ரீபாராமீட்டரைசேஷன் ட்ரிக் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்சிலான் யூஸ் பண்ணி நம்ம ரீபாராமீட்டரைசேஷன் ட்ரிக் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற புது லேட்டன் வெக்டாரோட லேட்டன் ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டில் அ காஷன், ரைட்? நம்ம ஏன் வந்து இந்த காஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா தட் தேர் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் தட். நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஏன் வந்து இந்த காஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்சிலானை வந்து நம்ம இந்த எப்சிலான் வேல்யூ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் காஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம பிக் பண்ணுறதுக்கு மூலியமாக நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம பிக் பண்ணலாமே. அப்படி பிக் பண்ணால் ஆப்வியஸாக வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பிக் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனாக உங்களோட லேட்டன் வெக்டர் மாறிடும். பட் ஆனால் நம்ம காஷன்லேருந்து நம்ம ஏன் பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். எப்படி வந்து எப்படி நம்மளால் புது லேட்டன் வெக்டர் ஜென்ரேட் பண்ண முடியுது, கிரியேட் பண்ண முடியுது பை யூஸிங் திஸ் ரீபாராமீட்டரைசேஷன் ட்ரிக். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மீன் ப்ளஸ் சிக்மா இன்ட்டு எப்சிலான் பண்ணுறோம். எப்சிலான் இஸ் சூசன் ஃப்ரம் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால நம்மளுக்கு கிடைக்கிற புது லேட்டன் வெக்டர் வந்து தீஸ் லேட்டன் வெக்டர் வேல்யூஸ் ஆர் க்ளோஸ் டு மீன் பட் நாட் எக்ஸாக்ட்லி மீன். அதனால நம்மளால் புது டேட்டாஸ் மீனை சுற்றி இருக்கிற புது பாயிண்ட்ஸ் நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ இந்த புது லேட்டன் வெக்டரை வந்து நம்ம அகைன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு புது வேரியேஷன் இருக்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும், ஆர் புது டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த 2 டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா பேசிக்காக லெட்ஸே இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க டயக்ராம் இது வந்து மீன். பேசிக்காக இந்த கிராஸ் இருக்குது தெரியுமா, இந்த ரெட் கிராஸ் வந்து மீன். இந்த மீனை சுற்றி நம்ம வந்து புது லேட்டன் வெக்டார் நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா அது எப்படி இருக்கும், அதுதான் இந்த ரெப்ரசென்ட் ஆயிருக்கு பாருங்கள். மீனை சுற்றி வந்து இருக்குது பேசிக்காக இந்த எல்லோ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தீஸ் ஆர் த சாம்பிள்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா லைக் எக்ஸாக்ட்லி மீனாக இல்லாமல் மீனை சுற்றி நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு வேரியபிலிட்டி இங்கே ஆட் பண்ணுறோம். அதனால வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற ஒரு ஃபைனல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் ஹேவ் சம் வேரியேஷன். அதனால தான் வந்து நம்மளால் வந்து புது டேட்டா ஜென்ரேட் பண்ண முடியுது இங்கே, ரைட்? அண்ட் செகண்ட் இமேஜ் பாருங்கள். செகண்ட் இமேஜ் வந்து 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஆஃப் வேரியேஷனல் ஆட்டோஎன்கோடர் இன் லேட்டன் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து டாக். பேசிக்காக இந்த டாக் இமேஜோட மீன் வந்து இங்கே இருக்குது. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டன் வெக்டார் வந்து சாம்பிள் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன் வெக்டார் எல்லாமே வந்து இந்த டாக் லேட்டன் வெக்டார் எல்லாமே வந்து இந்த டாக் மீனை சுற்றி இருக்குது, ரைட்? அதே மாதிரி கேட் பாருங்கள். கேட்டோட மீன் வந்து இங்கே இருக்குது. கேட்டோட லேட்டன் வெக்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பண்ண லேட்டன் வெக்டார்ஸ் எல்லாமே வந்து கேட்டோட மீனை சுற்றி இருக்குது, ரைட்? ஸோ பேசிக்காக ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுது இங்கே. நம்ம புது இமேஜ் நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது வேரியேஷனல் ஆட்டோஎன்கோடரில் புது கிளஸ்டர் ஃபார்ம் ஆகும் பேசிக்காக, ரைட்? புதுசாக கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ட்ரெயின் ஆகும்போதே புது கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ஒரு
நம்ம புது கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. லெட்ஸ் அஸ்யூம் இந்த மாதிரி புது கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இப்போது மாடல் ட்ரெயினாக முடிஞ்சிருச்சு, ரைட்? மாடல் ட்ரெயினாக முடிஞ்சிருச்சு பை யூஸிங் நார்மல் லாஸ் ஃபங்க்ஷன். மீன் ஸ்கொயர் எரர் வச்சு நம்ம வந்து மாடல் ட்ரெயின் பண்ணிட்டோம். மீன் ஸ்கொயர் எரர் தான் நம்ம அகைன் வெனிலா ஆட்டோ என்கோடர்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால சேம் மீன் ஸ்கொயர் எரர் வச்சு நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணிட்டோம், நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணிட்டா லெட்ஸே நம்ம புது ஒரு டேட்டா பாயிண்ட் நம்ம அனுப்புகிறோம். புது டேட்டா பாயிண்ட், லெட்ஸே நம்ம புது டேட்டா பாயிண்ட் வந்து புது டேட்டா பாயிண்ட் அண்ட் ஆர் த இன்புட், புது இன்புட் நம்ம அனுப்புகிறோம் ஃபார் த மாடல் டு ப்ரெடிக்ட் பேசிக்காக. ஸோ நம்ம புது இமேஜ் வந்து லெட்ஸே இட் இஸ் அ டைகர் பேசிக்காக, ரைட்? புது டேட்டா பாயிண்ட் வந்து டைகராக இருக்குது, ரைட்? புது டேட்டா பாயிண்ட் டைகராக இருக்கும்போது டைகருங்கிற இந்த டேட்டா பாயிண்ட்டை வந்து இந்த டைகருங்கிற டேட்டா பாயிண்ட்டை வந்து நம்ம இன்புட்டாக நம்ம பாஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம மாடல் ட்ரெயினே பண்ணல. வி ஆர் நாட் யூஸிங், அதாவது நம்ம ட்ரெயின் பண்ண டேட்டா வந்து லெட்ஸே நம்ம ட்ரெயின் பண்ண டேட்டா வந்து எல்லா அனிமல்ஸ் மேலேயும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எல்லா அனிமல் டேட்டா வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியேஷன் ஆட்டோ என்கோடரை. பட் ஆனால் டைகரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல. டைகருங்கிற டேட்டா பாயிண்ட் புதுசாக வந்து நம்ம ட்ரெயின் ஆன மாடலுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இது என்ன ஆகும்னா ஒரு லாட்டன் வெக்டார் கிரியேட் ஆகும், ரைட்? ஒரு லாட்டன் வெக்டார் கிரியேட் ஆகும் பை யூஸிங் த சாம்பிளிங் டெக்னிக். எப்சிலான் இதெல்லாமே பார்த்தோம் தெரியுமா? அதெல்லாம் யூஸ் ஆகி தான் ஒரு லாட்டன் வெக்டார் கிரியேட் ஆகும். ஸோ லாட்டன் வெக்டார் கிரியேட் ஆகி அகைன் வந்து நம்ம டிகோட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த லாட்டன் வெக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டன் வெக்டார் சாம்பிள் பண்ணும்போது லைக் லாட்டன் வெக்டார் சாம்பிள் பண்ணும்போது திஸ் வில் ஆக்சுவலி கோ டு அ டெட் ஸ்பேஸ் பேசிக்காக. ஏன் டெட் ஸ்பேஸுக்கு போகும்னா, இங்கே டெட் ஸ்பேஸுக்கு போகும்னா பிகாஸ் நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பண்ண மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் புது இமேஜ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணும்போது புது கிளஸ்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பேசிக்காக. அதனால இந்த டைகருங்கிற இமேஜ் நம்ம ஏற்கனவே பாஸ் பண்ணல, அதனால டைகர் கிளஸ்டர் ஃபார்மே ஆகல. அதனால ஒரு டெட் ஸ்பேஸுக்கு வந்து போகுது. டெட் ஸ்பேஸுக்கு போய் அந்த டெட் ஸ்பேஸ் டெட் லாட்டன் வெக்டாரை வந்து அகைன் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இமேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டே ஆகாது, ரைட்? இமேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டே ஆகாது, இமேஜ் வந்து ப்ராப்பராக ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகாது, ஏதோ ஒரு விஷயம் வரும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி நாட் அ வெரி குட் திங், கரெக்டாக? நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிளஸ்டராக இருக்கனால வாட் இஃப் நம்ம புது டேட்டா பாயிண்ட் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த புது டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு டெட் ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. டெட் ஸ்பேஸ்லேருந்து ஒரு லாட்டன் வெக்டர் பிக் பண்ணி அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணதான் வி ஒன்ட் கெட் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் பேசிக்காக, கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த வேரியேஷன் ஆட்டோ என்கோடரில் there is a special loss function called KL divergence loss. இந்த KL divergence loss யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக இந்த மாதிரி கிளஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? இப்போது லைக் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்குமே ஒவ்வொரு இமேஜுக்குமே ஒவ்வொரு சென்டர் இருக்குது, விச் இஸ் ஒவ்வொரு மீன் கிடைக்குது. அதனால் ஒவ்வொரு கிளஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கிளஸ்டரை இந்த செப்பரேட் கிளஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த KL divergence loss யூஸ் பண்ண போகிறோம். இந்த KL divergence loss யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டர்ஸ் எல்லாமே மூவ் பண்ணி பேசிக்காக இந்த KL divergence loss என்ன பண்ணுன்னா, ரைட்? So let me explain. So just consider இந்த two different இது இருக்குது, two different clusters இருக்குது. Two different clusters are two different distributions பேசிக்காக. இந்த two different distributionஸுமே again ஒரு Gaussian distribution தான். ஸோ நம்ம KL divergence loss யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு global Gaussian distribution இருக்குது. Let's say இது வந்து ஒரு global Gaussian distribution, right? So global Gaussian distribution with zero mean and unit variance, right? Unit variance. ஸோ இந்த குளோபல் Gaussian டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, ரெண்டு கிளஸ்டர்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த ரெண்டு கிளஸ்டர்ஸையும் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது இந்த பர்டிகுலர் மீன் வந்து ஷிஃப்ட் ஆகும், அகெயின் இந்த கிளஸ்டரோட பர்டிகுலர் மீன் வந்து ஷிஃப்ட் ஆகி அந்த ரெண்டுமே ஷிஃப்ட் ஆகி இட் வில் ஆக்சுவலி ஃபிட் இன் டு திஸ் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் ஆகும் போது இந்த மாதிரி கிளஸ்டர் டேட்டா பாயிண்ட்ஸாக இருக்காது, பட் ராதர் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இமேஜ் இருக்குது பாருங்கள். பிஃபோர் யூஸிங் KL divergence loss வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டராக இருக்குது. பட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது என்ன பண்ணணும்னா KL divergence loss இட் ஆக்சுவலி புஷஸ் த ஈச் கிளஸ்டர்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் அ குளோபல் Gaussian டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து புது குளோபல் Gaussian டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது இங்கே, ரைட்? ஸோ புது குளோபல் Gaussian டிஸ்ட்ரிபியூஷன் மேலே ஃபிட் ஆகும், கிடைக்கல. பட் புது குளோபல் Gaussian டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து புது குளோபல் Gaussian டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளஸ்டர்ஸ் வந்து ஃபிட் ஆகும் பேசிக்காக, ரைட்? அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லைக் ஃபுல்லாக டென்ஸாக இருக்குது, டென்ஸாக இருக்குது கிளஸ்டர்ஸ். நாம் இப்போ வந்து புதுசாக ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறோம். புதுசாக டேட்டா பாஸ் பண்ணும்போது இட் வில் ஆப்வியஸ்லி பிக் ஃப்ரம் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால வந்து நம்மளுக்கு வந்து டெட் ஸ்பேஸ் இருக்காது. பேசிக்காக எல்லாமே ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயுமே வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போது, ரைட்? ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்மக்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம புதுசாக ஒரு டேட்டா பாஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெட் ஸ்பேஸ் இருக்காது, பட் ராதர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல் இமேஜே வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும்.
ஸோ அதுதான் வந்து இந்த கேல் டைவர்ஜென்ஸ் லாஸ். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ், ரைட்? அதுதான் எங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பாருங்கள். Before KL divergence, each image is Gaussian is centered in a random location, scattered and sparse latent space. After வந்து all Gaussians are pulled towards the global prior. Global prior is nothing but the global distribution. And இது வந்து பார்த்தீங்கன்னா dense and continuous-ஆக இருக்குது. பேசிக்காக இந்த செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா this space is dense and continuous. This is not scattered and this is not clustered. பேசிக்காக clustered-ஆக இருக்குது, but one global cluster தான் இருக்குது, not multiple clusters, right? ஸோ அதனால் வந்து this is by using this KL divergence loss, we are able to overcome this problem of dead spaces. இந்த dead spaceலாம் இருக்குது பாருங்கள், இந்த dead spaceலாம் நம்ம overcome பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். எப்படி வந்து நம்ம ஒரு வேரியேஷனல் ஆட்டோஎன்கோடர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம், ரீபாராமெட்ரைசேஷன் ட்ரிக் நான் என்னன்னு புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். அப்புறம் எப்படி வந்து இந்த எதுக்கு வந்து நம்ம இந்த கேஎல் டைவர்ஜென்ஸ் லாஸ் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். இந்த கேஎல் டைவர்ஜென்ஸ் லாஸோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் தட் இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கொஞ்சம் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. Thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.